அப்பா ரொம்ப நாளைக்கு பேருக்கு ஒரு தம்பி கடைக்கு வருது, பார்க்கலாமா சும்மா என்ன சொல்றாருன்னு. அக்கா எப்படி இருக்கீங்க? வாங்க, வணக்கம். பார்த்து பல மாசம் ஆச்சு. அண்ணங்க எந்த அண்ணன்? அண்ணன் உங்க வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்காரா? எங்க வீட்டுக்கார ஃபிசியோ போயிருக்காரு. என்னாச்சு? அவருக்கு ஸ்ட்ரூ கிடைச்சிருக்கல, சொக்ஸோ ஃபிசியோக்கு அனுப்பியிருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்படி இருக்கும்போது ஏன் வீட்டுக்கார கவலையா கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் வழி என்னதான் தெரியுங்கக்கா, கேட்கணும்ல, அப்புறம் சும்மா கேட்பாங்க. சரி, எங்க போயிட்டீங்க இவ்வளவு நாள்? ஆளையே காணோம். தைலண்ட் வேலை ஜாமான் வேலை தான். என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தைலண்ட் போயிருங்க? உண்மையிலேயே ஜாமான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் உங்க கடை. உண்மையிலேயே ஜாமான் தான் அனுப்ப தைலண்ட் போறீங்களா? என்னத்துக்கு போறீங்க? உங்க கடை ஜாமான் பில்லு காசு கொடுத்தீங்களா? பில்லு காசா? பில்லு காசு உங்க பாஸ் அடிக்க சொல்லுங்க, கொடுக்குறேன். அப்ப கொடுங்க. பாஸ் தான் கேட்டேன். நீங்க பாஸ் இல்ல, நீங்க டிரைவர் தானே. டிரைவர் தான் இருந்தாலும் நான் என்ன கேட்டேன், எதுக்கு சும்மா தைலண்ட் போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். தைலண்ட் ஜாமான் இருக்க போறக்கா, அவங்க பில்லு காசு அதுக்காக இத்தனை வாட்டியா போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க? அவனுக்கு என்ன பண்றதுக்கா? நம்புற மாதிரி இல்ல சொல்றதுக்கு. நீங்க இப்படி இருந்தே என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் பண்ணுவீங்க, சும்மா தைலண்ட் போறாங்க. சரி, சிங்கிளா இருக்கிற உங்களுக்கு என்னதுக்கு தைலண்ட்ல வேலை? கல்யாணம் பண்ணவங்க தைலண்ட் போறாங்க. சரி, சிங்கிளா வரவங்க தைலண்ட் போகணும். சிங்கிள் ஆளுவீங்க எங்க வேணாலும் போலாம். தைலண்ட் போறேன்னு சொல்றது கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குதுல்ல. ஆயமே இல்லக்கா. இது நான் வேலை செய்யறேன், இந்த மாதிரி இருக்கேன், அடிபட்டிருக்கேன், இப்படி இருக்கேன். அதுக்காக தைலண்ட் போணுமா? தைலண்ட் ஜாமான் தான் அனுப்ப போனேன், வேற என்னக்கா பண்ணேன்? ஜாமான் அனுப்ப போனீங்களோ, என்னத்துக்கு போனீங்களோ யாருக்கு தெரியும்? நீங்க எதுன்னு சொல்லுங்கக்கா, நான் ஜாமான் தான் கொடுக்குறேன். நீங்க பில்ல கொடுத்து காசு கொடுத்து நான் போயிருவேக்கா. ஏன்னா இத்தனை மணிக்கா ராத்திரில வந்து பில்லு கேக்குறீங்க? என்ன செய்யுது? நீங்க வெடப்பா நக்கல் பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்க இப்ப கடைக்கு. பாஸ் அனுப்புற என்ன பண்றது? பிடிவு வேலை கொடுக்க முடியாது, காசு இல்ல. ஜாமான் நிறைய இருக்கு, அது வேற நான் அனுப்பணும். சரி சரி, லோரி வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? லோரி வேலையா? அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப வாங்கயா போங்கயா, நீங்க வந்தாலே ஒரு காமெடி கிளிகிளிப்பாயிருது. இங்க அப்படி போறதுக்கு என்ன ரோடு ஜாம் இல்லாம வச்சிருக்கீங்க? யாரு அது? என்ன நான் போட்ட ரோடா? சின்ன வேலை போட்ட ரோடா? ஆமா, அதான் இருக்கு. வச்சிருக்கீங்க பாரு ரோட. எப்படி பக்கிங் போட இடம் இல்லாம வச்சிருக்கீங்க? லோரி பக்கிங்ல போடணும். கடமனுக்குலாம் பக்கிங் போட்டா ஒரு கடையை மூடிச்சுனா பக்கிங் போடுறதுக்கு ஜாமா இருக்கணும். கடமனுக்கு போட்டு கடையை மூடி வச்சுட்டா கஸ்டமருக்கு எப்படி என் கடை தெரியும்? என்ன நல்லா இருக்கு லோரி போட்டுதா? ஆமாக்கா, கடை ஜாமா அப்படி ஸ்டாக்ல இருக்கு. என்ன கடை? கஸ்டமர் வந்தா தானே ஜாமா முடியறதுக்கு. கஸ்டமர் வரவே மாட்டாங்க. ஐயோ, வாடிக்கட்டி வரணும். எங்க வராங்க கஸ்டமர்லாம்? ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு வருவாங்க போவாங்க. நம்மளாம் சீசன் பிஸ்னஸ் தானே, சீசன் டைமு வருவாங்க போறாங்க. சீசன்லாம் கடை பக்கமே யாருமே வர மாட்டாங்க. இன்னொரு கதை கேட்டீங்களா? என்னது? கேள்விப்பட்டீங்களா? சொன்னாதான் தெரியும். எது? என்னையா கதை சொல்லுங்கய்யா? திடீர்னு வரீங்க, கதையா சொல்றீங்க. யோ, என்ன விஷயம் தெரியாத தெரியுமான்னு கேட்டீங்களே? விஷயத்தை சொல்லி பாப்பா, மண்ணை பிடிச்சிரும். மணி ஆச்சுக்கா, லோரி இருக்கு, ஜாமான் 5 நிமிஷம் விஷயத்தை சொல்லிட்டு போங்க. பக்கிங் போடணும் காக்கா. யோ தம்பி, பில்ல கிளியர் பண்றேன் தம்பி, விஷயத்தை சொல்லிட்டு போங்க தம்பி, மண்டை ஓடிரும். நீங்க போனீங்கன்னா இதோட அடுத்த மாசம் தான் வருவீங்க. சரி, காடி பக்கிங்ல இருக்கா? சரி, போயிட்டு ஃபோன் அடிச்சு சொல்லுங்க என்ன விஷயம். ஓகே ஓகே, பை பை. சொல்றேன் கேட்டதா மட்டும் தான். ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களா, வந்தார், பேசினார், பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. இது பார்ட் 1. பார்ட் 2 அடுத்த வாட்டி வருவார்ல, என்ன கதைன்னு கேட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன்.